இன்றைக்கி மட்டும் தான் இப்படி நிற்கும் காரு. நாளைக்கெலாம் இப்படி நிற்காது. நாளைக்கு இல்லை, இப்போ இந்த தொழுகை முடிஞ்ச உடனே காரெல்லாம் மாறிடும். ஆமாம், உனக்கு இன்றைக்கி லீவ் இல்லை, வெள்ளிக்கிழமை சாய் தான் வரணும். கார் ஷிஃப்ட்டு நம்ம அந்த காரில் தான் போயிருக்கோம். நம்ம ஊரில் சேம் ஷிஃப்ட் தான். வர ஆளுக்கு தான் வாங்கி எந்த நண்பா அது? ஐஸ் கியூபா? ஐஸ் கியூப் தெல்லச்சு ஓகே, ஃபைனலாக வாங்கியாச்சு. பாய். ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து காலங்காத்தால என்னடா தூங்காமல் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி எங்களுக்கு லீவு, வெள்ளிக்கிழமை ஆஃப் டே லீவ் உண்டு. ஸோ நான் வந்து காலையில் லுலுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வந்துட்டு இப்போ வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டுருக்கேன். இங்கே ரியாதில் வந்து ரிமான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கேன். நான் மட்டும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும். சரிதானா? இது அவனோட கார் தான், என் கார் கிடையாது. இது போயிட்டு ஒரு 1 hour அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு திரும்ப எங்கே யார் ரூம் தான் வர வேண்டி இருக்குது. பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமை வந்து ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக டிராஃபிக் இருக்காது. ஓகே, வீடியோவில் போகலாமா? ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெள்ளிக்கிழமை ஆனாலே போதும், டிராஃபிக் இருக்காது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து டாரஸ் தான் போய்ட்டுருக்கு, லாரி வண்டிகள். அவனும் மட்டும் தான், மற்றபடி கார் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து மத்தியானம் ஒரு செலா உண்டு, சும்மா செலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் ஆட்கள் வெளியே இறங்கும். அது வரைக்கும் கொஞ்சம் தூங்கிட்டு எடுத்துகிட்டு அந்த செலாவுக்கு மட்டும் ஆள் வெளியே செலா பண்ணிட்டு அப்புறம் வந்து தான் கொஞ்சம் வெளியே போகும். அந்த ஹோட்டல் எல்லாமே அப்போ தான் திறக்கும். அது வரைக்கும் ஹோட்டல்லாம் திறக்காது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஆஃப் டே லீவ் கிடைக்கும். கம்பெனியில் உள்ளவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஃபுல் டே லீவ் இருக்கும். ஹவுஸ் டிரைவர் இந்த மாதிரி பக்காலா அந்த மாதிரி ஆட்கள் இந்த கடையில் வச்சுப்பாங்களா, அவங்கள வந்து மேக்ஸிமம் ஆஃப் டே லீவ் எடுப்பாங்க, அவ்வளோதான். இல்லை அங்கே டிராஃபிக்கே வண்டி போயிட்டு தான் அப்படி லாரிக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி ட்ராக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் 3 ட்ராக் இருக்கா. ஃபர்ஸ்ட் ட்ராக்கு, செகண்ட் ட்ராக், தேர்ட் ட்ராக்னு இருக்கா. லாரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் வரையக்கூடாது. லாரி ஒன்லேயே வந்து அந்த அட்டன் ட்ராக் தான். இப்போ இதில் 3 ட்ராக் இருக்கனால வந்து 3ஆம் ட்ராக்கில் தான் லாரி போகணும். ஓவர் ட்ராக் அடிக்க மட்டும் தான் செகண்ட் ட்ராக் ஏறி தேர்ட் ட்ராக்கு போகணும். இல்லைன்னா வந்து போலீஸ் பார்த்து ஃபைன் கிடைக்கும். இதே இந்த ட்ராக்ல வந்து 3 இல்லாமல் 4 ட்ராக் இருந்தால் 4ஆவது ட்ராக்ல தான் லாரி போகணும். 3ஆவது ட்ராக் வந்து ஓவர் ட்ராக் அடிச்சுட்டு திரும்ப 4ஆவது ட்ராக் போகணும். இதுதான் வந்து லாரியோட கட்டுப்பாடுகள் சவுதி அரேபியாவில். ஒரு வகையில் வந்து நல்லது தான் அது. ஏன்னா வந்து டிராஃபிக் வந்து ஆகாது. ஓகே, லாரிக்காரனை வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்தானீங்களா பயங்கர டிராஃபிக் ஆகும் இங்கே. அதனால தான் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்கேன். அது நல்லது தான். அது ரியாதில் வந்து டிரைவராக வேலை பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு இந்த ரூட்டு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜனதே ரோடு. மேக்ஸிமம் ஹவுஸ் டிரைவருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாவங்கள் எங்களை மாதிரிப்பட்ட பாவங்கள் எங்கேயாச்சும் திருடாகும். பாருங்க, ஒரு டிராஃபிக், ஒரு வண்டி பாருங்க, ஒன்றுமே இல்லை. இந்த லாரி போனது, இந்த கண்டெய்னர் இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க ரோடே அனாமத்த மாட்டாங்க. இதே ஒரு 4 மணிக்கு இந்த ரோட்டில் வாங்க, செத்து போகும். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடம்லாம் மரண டிராஃபிக் ஆகும். அது இல்லாமல் வீடு தான் கைஸ் பாருங்க, சவுதி மக்களுக்கு போட்டிருக்க வீடு தான் எல்லாம் வீடு. மேக்ஸிமம் இந்த லாரி வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட் டைமில் தான் வந்து காலையில் எடுத்து போனேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா அந்த டைமில் டிராஃபிக் இருக்காது அப்படின்ட்டு. அதுக்காக வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போவானுங்க. இப்போ இங்கே டாரஸுக்குலாம் ஒரு டைமிங் உண்டு தான் நினைக்கிறேன். காலைல 8 மணிக்கு மேலே வண்டி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கூல் இருக்கனால இந்த ஸ்கூலில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் வந்து லாரிக்கு வந்து அலோடு உண்டு இங்கே. அது கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு. ஜாக்கி கிளப் ஆஃப் சவுதி அரேபியா, குதிரை கிளப் அங்கே உண்டு இந்த ரோட்டில் நேராக போனதில்ல. இந்த ரோட்டுக்கு எங்கடா போடுறா கைஷா? இந்த நான் லாரி பார்த்தீங்களா, அது வந்து தமாம் ரோடு போடு, நேர் ரோடு தமாம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து பக்காலாய்க்கு வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டான். இந்த ஐஸ் கியூப் ஒன்றுமா, ஐஸ் கியூப் அது வந்து இங்கே தனியாக கிடைக்கும். அதை வந்து நான் வந்து கவுண்டர் வாங்கிட்டு போனேன். கார் ஷிஃப்ட்டு நம்ம அந்த காரில் போயிருக்கோம். நம்ம ஊரில் சேம் ஷிஃப்ட் தான். வர ஆளுக்கு தான் வாங்கி எந்த நண்பா அது? ஐஸ் கியூபா? ஐஸ் கியூப் தெல்லச்சு ஓகே, ஃபைனலாக வாங்கியாச்சு. பாய். நாங்கள் அடுத்து திரும்ப ரைடு ஆரம்பிக்க போகிறோம். தெல்லச்சு பார்த்தீங்களா, இதான் நம்ம ஊரில் ஷிஃப்ட்டு, ஆட்டோமேட்டிக் கீரு.
ஆனால் டிஸ்பிளே எல்லாம் அப்படி தெரில. டிஸ்பிளேலாம் கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. டிஸ்பிளே இந்த ரேடியோ செட் பாட்டு செட் எல்லாமே மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆட்டோமேட்டிக்கும் மேனுவல் டைப்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து பெரிய நல்ல பிக்கப் இல்லை. கியர் டைப் ஷிஃப்ட் எவ்வளோ பிக்கப்பாக இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல வாட்டணும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த ரேஞ்சில் பிக்கப் இல்லை. ஆமாம், உனக்கு இன்னைக்கு லீவ் இல்லை, வெள்ளிக்கிழமை சாய்டு தான் வருவானு. அந்த வண்டி பார்க்க தான் நம்ம ஸ்லோ பண்ணமாக இருக்கும். எப்படி வரட்டும் தெரியுமா? அந்த நம்ம கண்டெய்னர் சரவணு போவோம். பஸ் போகும் தெரியுமா? இந்த மாதிரி தான் போவோம் அந்த வண்டிலாம். இன்னைக்கு லீவுனால வந்து காலைல டிராஃபிக் இருக்காது. அதனால வந்து லாரியாரெலாம் வந்து சும்மா பறந்து தெரியாது. மொத்த ரோட அவனை கண்ட்ரோல் தான் பாருங்க. எல்லா இடமும் லாரி தான் நிற்கும். பெப்சி வண்டி பாருங்க. எங்கெல்லாம் போறோம் உங்க லாரியார்னா நம்ம ஊர்ல இப்படி ஒரு ரூல்ஸை போட்டணும். லாரியார்னு வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபாஸில். நம்ம ஊர்ல இருந்து உறங்கி வண்டி ஓட்டுவோம். உறங்கி நேராக நம்மளும் தான் தூக்கம் வந்துடுவானு. இதெல்லாம் பாருங்க, பொட்டை காடு எப்படி இருக்கு. சவுதியோட ஒரு பக்கம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பக்கமும் கிடையாது. எங்கேயாவது வீடாச்சும் இருக்குது. சிலங்களில் வீடு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் வீடு இருக்கா? இது எல்லாமே வீடு தான். அது எல்லாமே சவுதிகள் வாழக்கூடிய வீடு தான். வேறு வீடுலாம் கிடையாது. இங்கே லோக்கல் ஆட்கள் வாழ வீடு தான் இதெல்லாம். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து ரிமால் போயிட்டு ரூம் போயிட்டுருக்கான். எப்படி பாருங்கள், இந்த பாலமே வந்து இங்கேருந்து யாருதா எங்கே முடியும் பாருங்கள். ஆல்ரெடி பாலம் ஏறி ஒரு 500 மீட்டரில் இருக்கும். அப்படியே கரங்கி போவோம் பாருங்கள். பாலத்தை மட்டும் பாருங்க. இதுதான் சவுதியோட அழகு. இதை நீங்கள் வந்து டாப் ஆங்கில் பார்க்கும்போது உண்மையாகவே வெறித்தனமாக இருக்கும். அந்த பில்டிங் வந்துருக்குங்களா? இந்த பெரிய பில்டிங் வந்து ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான், பெரிய யூனிவர்சிட்டி. அது பக்கத்தில் தான் நேஷனல் கார்டு இருக்குது. அந்த பக்கம் தான் என் ஏரியா இருக்குது. நம்ம இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போகணும். இதோட பாலம் முடிஞ்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 கிலோமீட்டர் பாலமே இருக்கும். இந்த ரோட்டில் நம்ம வந்து அடிக்கடி பார்த்துருப்போம் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்ட்டு. எனக்கு பாருங்க, ஆனால் வந்து மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து என் ரூம்கிட்ட நெருங்கியாச்சு. இங்கே என்னடா இவ்வளோ டிராஃபிக்னு பார்க்காதுங்க. இவ்வளோ நாள் டிராஃபிக்கே இல்லை. இப்போ டிராஃபிக் ஏன்னா வந்து இந்த பக்கம் ஒரு பள்ளி வாசல் இருக்கா, இங்கே வந்து தொழுதுக்கு எல்லாம் வந்துருக்காங்க. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையா மத்தியானம் வந்து ஒரு தொழுகை உண்டு. அதுக்காக வந்து எல்லா வண்டியும் வெயிட்டிங். இன்றைக்கி மட்டும் தான் இப்படி நிற்கும் காரு. நாளைக்கெலாம் இப்படி நிற்காது. நாளைக்கு இல்லை, இப்போ இந்த தொழுகை முடிஞ்ச உடனே காரெல்லாம் மாறிடும். அதுக்கு மேலே இங்கே விட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு ஃப்ரீடம். எங்கே வேணாலும் காரை விட்டுக்கலாம். அதாவது பள்ளி பக்கத்தில் மட்டும். அதுக்குன்னு ரோட்டில்லாம் விட்டு போக முடியாது. இது ஏன்னா இதில் எல்லாருமே வந்து தொலை தான் போவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பாருங்களா நீங்களே எவ்வளோ கார் இருக்குங்க. இதே கூட்டம் வந்து வேறு நாளுக்கெலாம் இருக்காது. வெள்ளி மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் வரும். நண்பா, இப்படி தான் அன்னைக்கு வந்து இருக்குது. டிராஃபிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜாலியாக போய்ட்டுருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கே ஈஸியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து அடுத்த நமக்கு எப்போ வேலை வரும்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கு இந்த வேலை கிடையாது. இது வந்து என்னோடய வேலை தான். நான் தான் வெளியே போயிட்டுருக்கேன். எனக்கு வேலை வரும்போது நம்ம வந்து கண்டினியூ பண்ணி வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சாப்பிட்டு எடுத்து ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துடுங்க. வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களாம் சைவமாக இருப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் அசைவம் தான்.